ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், இதுதான் அவங்க பீஸ்ட்டுக்கு அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ 4 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐ நோ இட்ஸ் டூ லேட், ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, வீடியோ போட்டு நாள் ஆகிட்டு இருக்கு. பட் இனிமேல் இதை முடிக்காம நான் போகிறது இல்லைங்க, இதை முடிச்சுட்டு தான் எடுத்ததுக்கெலாம் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டினியூ எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் இந்த வீடியோஸ் வந்துடும். அப்சல்யூட் பேட்மேன் இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த காமிக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அப்படி கூட பார்த்தீங்கன்னா பென்டனோட அந்த ஒரு காமிக்கையும் நான் முடிச்சதுக்கு அப்படியே கூட சேர்த்து போட்டு விட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ 4. ஆரம்பிக்கலாமா? இஷ்யூவோட ஆரம்பத்திலே நம்ம ப்ரூஸ் வேனை தான் காட்டுறாங்க. அவன் கோர்ட்டில் நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் ஐ மீன் நம்ம தாமஸ் வேனை கொண்டவனை அந்த இடத்துல உட்கார வச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஜட்ஜ் பேசிகிட்ருக்காரு. மிஸ்டர் வேன், இந்த கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னதாக சொல்லிட்டு இருந்தீங்க. சில் இன்றைக்கி காலையில் தான் அவருக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதா இருந்தார். ஆனால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்களை இப்போ பேச அனுபவிச்சிருக்கோம். இது வழக்கம் இல்லை தான், பட் இந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான கேஸுன்றதுனால உங்களுக்கு நாங்கள் இதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக போய் பேசலாம். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஸ் வேன் ஒரு கண்ணில் தண்ணி வழியை அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கேங்கை ஒரு மாடி மேலே காட்டுறாங்க. எனக்கு பதில் சொல்லுங்கள், இந்த இடத்துல இங்கே 3 பேர் மட்டும் எனக்கு காசு கொடுக்காம இருக்கிறது என்ன நியாயம்? சில பேரில் இங்கே நம்ம பிரச்சனை நல்லது பொண்ணு நினைக்கும் போது நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மைதானே சைமன்? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்க தானே செய்யுது. இந்த இடத்த எப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கிரைமே அலி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு காசு தேவைப்படுது. உங்களோட நெய்பர்ஸை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதா? சொல்லுங்கள் மிஸ்டர் குயன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் ஒரு 3 பேரை கட்டி நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்த பற்றி நிறையவே கேர் இருக்குது. என் அம்மா இங்கே தான் வளர்ந்தாங்க அண்ட் எனக்கு 3 ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்க இருக்காங்க. இல்லை ஹென்றி, இது என்ன சரி, இந்த கேங்குக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மிஸ்டர் குயன், இந்த இடத்துல நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டென்டிவ்ஸ்ன்றது ஒரு கேங் கிடையாது. நாங்கள் இந்த இடத்த ஜஸ்ட்டு சேஃபாக வச்சுருக்கோம் அண்ட் ப்ராப்பர் ஃபண்டிங் இல்லாமல் எங்களால் அதை செய்ய முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்கள மாடியில் தள்ளி விட்டுறான். பார்த்தீங்களா, எங்களால் ரொம்ப நாளாக விஜிலண்ட்டாலாம் சுற்ற முடியாது அண்ட் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஹேய், இது எப்படி, நீ எப்படி இங்கே வந்த? அலெக்சி, நீ ஏதாவது பார்த்தியா? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு மேலே தான் பேட்மேன் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் இப்போ பேட்மேன் இயர் 1 ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவர் தனக்கான ஒரு சூட் அண்ட் கேப் ஃபுல்லாக ஒல்வரின் மாதிரி கையில் கிளாஸ், அவரோட சிவப்பு கலர் கண்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்குலா மாதிரி பல்ல வச்சுட்டு அவங்கள பயன்படுத்த ஜம்ப் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இரு அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் இருக்கிறவனை அடிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா கூட சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மெயின் தலை பார்த்தீங்கன்னா பேட்மேன் கிட்ட கண்ணை காட்டி மாட்டிட்டு இருக்கான். அங்கேயே இரு, என்கிட்ட வராத, இல்லைனா நான் உன் தலையை செதறடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் ஷூட் பண்ணுறான். ஆனால் அந்த புல்லட் எதுவுமே பேட்மேன் படலை. பேட்மேன் அவனை அடித்து போட்டு அந்த கன்னை அவன் நோக்கி பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு வாய்ஸ் ஓவர், நான் வவ்வாலை சூஸ் பண்ணேன். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸும் ப்ரூஸும் பேசிகிட்டு இருக்காங்க. சாரி ப்ரூஸ், எதுக்காக நீ வவ்வாலை சூஸ் பண்ண? இங்கே இருக்கிற யங் இன்ஜினியர்ஸ் காம்படிஷன் உங்களுக்கு நடக்குது தெரியும்ல, அது இந்த வருஷம் ஜூவில் தான் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் வேறு இடங்களில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நான் ஒரு பிரிட்ஜை கட்ட போகிறேன். அந்த பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ஒரு அனிமல் தீமில் தான் இருக்க போகுது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுதான் இந்த ஐடியா டேட். வவ்வாலங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கவே மிரட்டலாக இருக்கும், கொஞ்சம் இன்டிமிடேட்டாக இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் பெருசாக பயங்கர ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பண்ணியிருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் கேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் வேன், என்னப்பா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீ இந்த தேவையான இடத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஐடியா தேவைதானா? லைக் பார்க்கவே கொஞ்சம் இன்டிமிடேட்டாக இருக்கிறது, அதுதான்ப்பா உள்ளே இருக்கிற மக்களை பார்க்க கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோ. அண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 30 பவுண்ட்ஸ் வரைக்கும் அதோட வெயிட் தாங்கிறத செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இது நல்ல வேலை தான் ப்ரூஸ், உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன், நல்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ திரும்ப கரண்ட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்மேன் அவன் முன்னாடி கன்னை வச்சு நின்றுட்டுருக்காரு. அது பேசிட்டே இருக்கும்போது சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஆளுங்களாம் வந்துடுறாங்க. கன்னை கீழே போடுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பேட்மேன் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவரோட கிராப்ளிங் ஒர்க் வச்சு அங்கேருந்து ஸ்விங் பண்ணி தப்பிச்சிடுறாரு. இது எதுவுமே சரியில்லை, இதெல்லாமே வேடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபேஸ் பெயிண்ட்டு, அந்த வாய்ஸ் மாற்றுறது, இந்த சிலிக்கான் பல்லு எதுவுமே சரியில்லை. அண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் கிரிமினல்ஸ், இந்த 10 thieves ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நமக்கு போதாது. பேட்மேன் இன்னும் நிறைய செய்யணும். பெருசாக யோசி ப்ரோஸ். இந்த பைப்லைன் எல்லாமே ஃபோர்டாலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல கன் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது அவங்க ஆரஞ்சு பொலாசம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 80% இல்லீகல் வெப்பன்ஸ் காத்தம்குள்ளே தான் மறைச்சிக்கப்பட்டிருக்கு. அண்ட் கேங்ஸ் எல்லாமே அவங்களோட கன்ஸ் அண்ட் பில்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஓபிஎஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரக்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. கன்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணும்போது அதுலேருந்து ஆரஞ்சு ஸ்மெல் வரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இது எல்லாத்துக்குமே அவங்க சிட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த காத்தம்குள்ளே வரதுக்கான காரணம் இந்த மெரோனியா அண்ட் ஃபால்கான்ஸ்னால தான். இந்த இடத்த எப்போவுமே அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ரைடு வராமல் தடுக்கணும்ல, ரைடு வரும்னு எப்படியும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க இது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியுமே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் பண்ண மாட்டாங்க?
இருக்காங்க, அவங்களாம் ஒன்றும் ஸ்ட்ரீட் கிரிமினல்ஸ் கிடையாது. அவங்களாம் காத்தமோட பெரிய கம்பெனிஸை ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 3 பேங்க்காவது இருக்கும். அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்த விட்டு நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே அந்த வெப்பன்ஸ் ஏற்றிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டேக் டவுன் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லும் போதே அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இப்போ டனலுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு. அந்த இடத்துல பேட் மொபைல் வர மாதிரி காட்டுறாங்க. பட் அது ஒரு குட்டி ரிமோட் கண்ட்ரோல் கார் அளவுக்கு தான் வந்துட்டுருக்கு. அண்ட் ட்ரக்குள்ளே இருக்கிறவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல முன்னாடி நம்ம பேட்மேன் நின்றுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் கையில் ஏதோ ரிமோட் கண்ட்ரோலை வச்சுட்டு அந்த கார்லேருந்து ஏதோ ஒரு பம்ப் சிஸ்டம் மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருந்த அந்த ட்ரக்கு பின்னாடி இருந்த அந்த கண்டெய்னரை அப்படியே பம்ப் பண்ணி விட்டுருது. அது சீலிங்கில் போய் இடிச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பாட்டில் ஜாக். அந்த ஆர்சி காருக்குள்ளே தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வித் பிளாக் பெயிண்டோட. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிராண்ட்குள்ளே என்னால் செய்ய முடிஞ்சது. பாத்தியா ப்ரோஸ், இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வண்டியில் இந்த எல்லா வெப்பன்ஸும் சிதறிட்டு இருக்கு. உள்ள அந்த டிரைவர்ஸ்லாம் இறங்கி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்க பேட்மேன் அவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிடுறாரு. இப்போ எகைன் ஃப்ளாஷ்பேக் வந்தால் ஐ திங்க் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி இப்போ தாமஸ் வேன் ப்ரௌஸும் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. பேட்ஸால் அடாப்ட் ஆக முடியும். சின்ன சின்ன மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது வவ்வால்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேமல். வவ்வால்கள் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய மேமல் ஸ்பீசிஸ். அதுங்களால் எக்கோலொகேஷன் யூஸ் பண்ணி ஒரு இடத்த ஏரியாவை மேப் பண்ண முடியும். அதுங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பைலிங்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த ரொட்டேட்டர்ஸ் எல்லாமே டெக்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிரிட்டர்ஸால் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். உண்மையாகவே இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ப்ரோஸ். நான் வின் பண்ணுறதுக்கு இது போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்துலேயுமே விட முக்கியம் என்ன தெரியுமா? இதெல்லாம் செய்யும் போது நீ எந்தளவுக்கு பெஸ்ட்டாக செய்கிற அப்படின்னு உனக்கு அந்த ஃபீல் வரதை பொறுத்து தான். அண்ட் ஒரு விஷயத்தை நீ அதோட கோர் வரைக்கும் செஞ்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த வவ்வாலை நீ சொல்கிற அதோட கோர் வரைக்கும் நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கோர் வரைக்கும் போய் பார்க்கணுன்னு எதை பற்றி சொல்ல வரீங்க? வெல், அது எனக்கு தெரியாது. சில நேரம் அது ட்ரையல் அண்ட் எரராக தான் இருக்கும். ஆனால் உனக்கு வந்து தெரியுமா ப்ரோஸ், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சேன், ஒரு ஹார்ட் சர்ஜனா. உண்மையாவா? ஏன்? ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட அப்பா, அதாவது உன்னோட தாத்தா, அவர் வாரத்துக்கு 6 நாள் கிட்ட G39 பஸ்ஸை தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அண்ட் அவரோட டே ஆஃப் அப்போ அவர் எங்களை பார்த்தீங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் மைலுக்கு கூட்டி போவார். அந்த இடத்துல ஒருத்தன் ஃப்ரோசன் பனானாஸை சாக்லேட்டில் டிப் பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பான். அதை எனக்கு வாங்கி தருவார். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் அதே மாதிரி என்னை அவரை கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அப்படியே அந்த இடத்துல நிலத்தடு மாதிரி விழுந்துட்டார். அவர் விளையாடுறாருன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் முகத்தை நான் பார்த்தேன், அவர் ஏற்கனவே இறந்துட்டார். அவர் இறந்துட்டார்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு பயம், பதட்டம் இன்னும் என்ன வந்துட்டு அது போகலை. அவருக்கு என்ன ஆச்சு? அவர் எப்படி செத்தார்? அது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக். டாக்டர் வந்து அவர் தரையில் விழுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் அதுக்காக தான் இது செய்யணும்னு நினச்சேன் ப்ரோஸ், ஹார்ட் சர்ஜன். அதனால தான் நான் ஹார்ட் சர்ஜன் ஆகணும்னு நினச்சேன். நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு கூட அப்ளை பண்ணேன். ஆனால் அப்போ தான் மார்த்தா ப்ரெக்னென்ட் ஆனா. எஸ், அது நீ தான் ப்ரோஸ். இதனால் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கா? இல்லை. ஆனால் நான் என்னவா ஆகணும்னு நினச்சேன்? ஒரு அப்பாவை விட, ஒரு கணவனை விட நான் என்ன ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் டாக்டர் ஆகணுன்றதை விட, ஆனால் ஒரு டீச்சராக என்னால் அந்த பசங்களை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். அண்ட் இந்த உலகத்துக்காக என்னால் அவங்கள தயார்படுத்த முடியும். இவன் மேபி இன்னொரு வாழ்க்கையில் நான் டாக்டராக கூட இருந்துக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் டீச்சிங்குன்றது தான் என்னோட கோர் திங். எது எப்படியோ நான் அவங்க அம்மாவுக்கு போய் டின்னருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஆனால் இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த கோட் சீனுக்கு வந்தோன்னா, ப்ரோஸ் நேரம் வந்துச்சு, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் ஸ்டெச்சில் இன்றைக்கிட்டே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாருன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஜெயிச்சதுக்காக என்ன அவங்க காத்தம் ஜூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஜூவில் என் ஃப்ரெண்ட்ஸும் நடந்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த இடத்துல இருந்த ஒரு ஜிராஃபியோட நாக்கு பெருசாகவும் பிளாக்காகவும் இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் விளையாடுறத அவர் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருந்தார். ஆனால் அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் முடியும்னு எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு அதே இடத்துல இருக்கணும் போல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ப்ரூஸை காட்டுறாங்க. அவன் பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ காத்தம் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டுருக்கான். அண்ட் இப்போ எகைன் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் ஓடிட்டுருக்கு. என்னன்னா அவங்க எகைன் அந்த பிரிட்ஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓய் அப்படியா, என்னாச்சு ப்ரோஸ்? நான் வந்துட்டு அந்த பிரிட்ஜை பற்றி தான் யோசித்தேன், தவிர உள்ளே இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கல. நீங்கள் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லு. அங்கே இருக்கிற மக்கள், அங்கே வாழ்கிற மக்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த அசைன்மெண்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி மேபி ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர்னால இந்த பிரிட்ஜு அடிபட்டுருச்சுன்னா மேபி நேச்சுரலாவோ இல்லை மேன்மேடாவோ, ஆனால் அது பிரச்சனை தான். இங்கே இருக்கிற மக்களும் சரி எல்லாருமே சரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிஞ்சிட்டு இருக்கிறத நினச்சி அவங்களால கட்டுப்படுத்த முடியாத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே அவங்க சக்திக்கு மீறினது. எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சில பேர் ரொம்பவே பயந்துருக்காங்க. அது ரொம்பவே மோசம். ஸோ இப்போ நீ என்ன தான் சொல்ல வர ப்ரூஸ் அப்படின்னு சொல்லும் போது, ப்ரூஸ் பைக்கில் ஊரை விட்டு வெளியே போனார்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வால்கள்லாம் எங்கேயோ குகையிலேருந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதை அவர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ எகைன் கோட் சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல
நீ அந்த சந்தோஷம் மொத்தமாக எல்லாத்தையுமே அழிச்சிட்டச்சு. இந்த இடத்துல நீ சொல்கிறத ஒன்றும் நான் கேட்கறதுக்காக வரல, நான் சொல்கிறத உனக்கு கேட்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் உன்னை வெறுக்கிறேன் செல், உனக்கு கேட்குதா? நான் உன்னை வெறுக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா தாமஸ் அண்ட் ப்ரூஸ் வேன் கிட்ட வந்தால் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மேபி இன்னொரு இடத்துலையோ காலகட்டத்திலையோ வேறு ஏதோ ஒரு விஷயம் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த வவ்வால் தான் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுது. எனக்கு புரிய வை ப்ரூஸ், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக மிரட்டலாக தான் இருக்கணும், ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ப்ரூஸ் வேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பேட்மேன் வாழ்க்கையை எப்படி ரீபில்ட் பண்ணுறாரு, அவரோட சூட்டை எப்படி பில்ட் பண்ணுறாரு, அவரோட பாடி எப்படி பில்ட் பண்ணுறாரு, எல்லாமே மாண்டேஜ் ஓடிட்டுருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பேசுகிற வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது முன்னை விட ரொம்ப அடாப்டலாக இருக்க போகுது இந்த இடத்துல. அண்ட் இதோட மேப்பிங்கும் முன்னை விட ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அண்ட் எல்லா புது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் பார்த்தீங்கன்னா தன்னோட புது ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேட் தம்ப் இதை உங்களுக்கு காட்டணும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே விசித்திரமாக இருக்க போகுது. பேசுகிறத நிறுத்து ப்ரோஸ், எனக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்லும் போதே பேட்மேன் தன்னோட அந்த பேட் லக்ஸியுமே பில்ட் பண்ணி முடிக்கிறார். பார்த்தா சின்ன வயசு ப்ரூஸ்மேன் ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ணியிருக்காப்ல. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு இந்த பேப்பரில் ஆரிகாமி பில்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இவர் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் மாதிரியான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அவருக்கு டிசைனாக காட்டியிருக்காரு. நான் முன்ன காட்டின எல்லா டிசைனோடையுமே இது ஒத்து போகுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இருக்குது. இதால் பறக்க முடியும். கமான், என்ன விளையாடுறியா? உண்மையாப்பா இது பாருங்கள், லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபோல்டபுளாக இருக்குது. அண்ட் இதை பிளேன்லேருந்து நீங்கள் தூக்கி போட்டாலும் பேராஷூட்டாலும் இதால் கீழே வர முடியும். ஸோ மக்கள் இதை அவங்களாலே எடுத்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இந்த ஃப்ளாட்லேயுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜால் அதாலே செல்ஃப் பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மக்கள் வந்துட்டு ரொம்ப இதை கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதை அவங்களால டிஃபென்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண முடியும், இல்லை அஃபென்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ கரண்ட்டில் நம்ம பேட்மேனை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டான்ஸிங் ஹாலுக்கு மேலே நின்றுட்டு அந்த இடத்த பார்த்துட்ருக்காரு. காத்தம் சிட்டியோட சேரிட்டி பல்கான ஆனுவல் டான்ஸ். இந்த இடத்துல காத்தமோட பெரிய பெரிய பணக்காரங்க ஸ்பான்சர்லாம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த இடத்துல அவனுக்காக தான் வந்திருக்கேன். ரேண்டல் பவர்ஸ் இந்த மெரோனிஸோ ஃபால்கன்ஸோ அவங்க கடத்துறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். இந்த நியூஸில் இதை எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் ரொம்பவே பயந்துருப்பாங்க. ஆனால் அவன் மேக்ஸ் மோனி கிட்ட பேசிகிட்டு இருந்ததை என்னால் கேட்க முடிஞ்சுது. அவர் தான் GDOT ஹெட். நான் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஜாக்சன் எலிஸ் சொல்கிறத அங்கத்தில் இருக்க EPA சீஃப் அந்த இடத்துல வில்லியம் மேக்மே கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த காத்தமோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பொல்யூட்டர். இந்த காத்தம் மாசுபடுறதே அவனால தான். இந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியன் இந்த ஊருக்கு ஃபேக்ட்ரியை கொண்டு வருவேன் அப்படின்னு சத்தியம் கொண்டவர் அந்த இடத்துல நிறைய டொனேஷன்ஸ்க்காக கெஞ்சுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே என்னால் கேட்க முடியுது. நீங்கள் எல்லாருமே இந்த சிட்டியை பாதுகாக்க வேண்டியவங்க. அண்ட் ரொம்பவே சுலபமாக உங்களால் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்யலை. பத்ததுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்து சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு இந்த சிட்டியில் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப வருஷம் முன்னாடியே சாப்பிட்டீங்க. அண்ட் இங்கே வெறும் எலும்புங்க மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் கேட்க முடியுது. உன்னோட இந்த சின்ன ராஜாங்க தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே எகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்தால். அண்ட் இதில் பாருங்களேன், நான் ஒரு பஸ்ஸாகவுமே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே அவர் காட்டாரு. இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கோ? டூ மச்சாக இருக்கிறது தான் இந்த காலத்தில் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது எகைன் அந்த பார்ட்டி ஹாலை காட்டுறாங்க. பேட்மேன் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா GCPD போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெலிகாப்டரோட வந்துட்டு இருக்காங்க. ஏய், நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன் கையை பின்னாடி கட்டிட்டு சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அவரோட கிராப்ளிங் ஹூக்கை வச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பறந்துடுறாரு. பேக்ரவுண்டில் அவங்க எகைன் பேசுகிற அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டுருக்கு. அதை தான் நானும் சொன்னேன், நீங்களும் அதை தான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஒரு வவ்வாலை எது வவ்வாலாக்கு தெரியுமா? அதோட கோர் வரைக்கும் போய் அதால் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பறக்கக்கூடிய பாலூட்டினோ அது மட்டும்தான்ப்பா, ஒன்றே ஒன்று. இந்த ஒரு சின்ன கிரியேச்சர் நமக்கு சொல்லித்தரு பார்த்தீங்களா? நம்ம வழியில் நிற்கிற எல்லாத்தையுமே நம்மளால் அடித்து நகர்த்த முடியும். இந்த வவ்வாலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அதுக்கு கஷ்டமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அந்த வவ்வால்கள் என்ன சொல்லு தெரியுமா? கோ பிக்கர், கோ ஹையர். உன்னால் போக முடியாத இடத்துக்கு நீ போகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே எங்கே நம்ம கட் பண்ணி ப்ரூஸோட ஒன் ஆஃப் தி ஃப்ளாஷ்பேக் வந்தால் அந்த இடத்துல ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லை மீட் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ஜெயிலுக்கே போயிருக்கான். அந்த இடத்துல அவன் சொல்கிறான், நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னையாமே, என்ன சொல்லணும் அப்படின்னு அவன் கோவமாக கேட்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா மோர் லைக் ஒரு ஃபில்லர் இஷ்யூ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பெருசாக எந்த ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க காட்டல. இது மோர் லைக் ஒரு ஃபில்லர் இஷ்யூ தான். அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்மேனாக மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி லைக் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் பாஸ்ட்டில் ஒரு விஷயம் செய்வான், அது ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, ப்ரெசென்ட்டில் இருந்தது பாஸ்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணி காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட இந்த இஷ்யூமே முடியுது.